ஆக்டிங் வைஸாக எனக்கு வந்து இந்த ஒரு படத்தில் இந்த சீன் ரொம்ப நடிப்பில் ரொம்ப இது பண்ணியிருப்பாரு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சி நம்ம வந்து பேசாத ஒரு படங்கள்ல இருக்கிறது 16 வயதுங்களே. ஆமாம், நிச்சயமா நிறைய பேர் அதை பற்றி பேசலை. ஆக்சுவலி அது 2 துருவங்கள் நடித்த படம். சொல்லலாம் எப்படி சிவாஜி எம்ஜிஆர் வந்து அந்த டைம்ல 2 துருவங்களோ அப்புறம் காலகட்டத்தில் 2 துருவங்கள் நடித்த படம்னா ரஜினி 16 வயது தான். ஆக்சுவலாக 3 துருவங்கள். பாரதி ராஜா டைரக்ஷன். அவர் வந்து சாரி நான் இந்த படம் பார்த்தது இல்லை. ஓகே, தப்பு இல்லை, கண்டிப்பாக. ஆனால் நீ பார்க்கணும். ஓகே, நான் போய் பார்க்குறேன். இந்த சைடு கமல் என்னதான் இன்னசென்ட்டா நடிச்சாலும் அவரோட கேரக்டருக்கு அவர் வாழ்ந்திருந்தாலும் பரட்டை ஒரு வில்லத்தனம் நக்கலா நமக்கு அவர் பண்றதெல்லாம் கோவம் வரும். அது ஸ்டைல் இருக்கும். அந்த அவர் பண்ற அந்த திமிர்லயே ஒரு ஸ்டைல் இருக்கும். அதான் சொல்றேன், அவரை வந்து நம்ம வெறுக்கணும். அவன் தப்பு பண்ணிட்டு இருக்கான், வில்லத்தனம் பண்ணிட்டு இருக்கான், இவங்க 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ரசிச்சுட்டு இருப்போம் அவர். ஏன்னா ரஜினி உள்ள இருக்கிறாரு, அவரோட ஸ்டைலு இவன் ஒரு மாதிரி பண்ணிருக்கான், நல்லா இருக்குடா இவன் பண்றத அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்திருப்பாங்க. வில்லத்தனம் அப்படின்னாலே நிச்சயமா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது வில்லனா வந்தாரு. வில்லனா வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லா ஹீரோவா. ஆனா இப்பவுமே ஃபேன்ஸ் எல்லாரும் கேட்கறது ஏதாவது ஒரு படத்துல வில்லனா நடிங்களேன் ஒரு அதனாலதான் எந்திரன் வந்து ரொம்ப ஹிட் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் அதான் இருக்கும். ஏன்னா அவர் வில்லனாவும் இருந்தாரு, அதனாலே அந்த படம் திரும்பவும் அந்த வில்லத்தனத்தை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இப்போ அடுத்தடுத்து வர படங்கள்ல வந்து இந்த கிரே ஷேடுங்கிற மாதிரி விஷயத்த யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நான் வந்து வில்லத்தனம் இல்லைனாலும் ஹீரோவா இருந்தாலும் அந்த லைட்டா ஒரு அந்த மாதிரியான விஷயம் யூஸ் பண்ணிருக்காங்க. எப்பவும் அவர் ஆக்டிங்னு போகும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கண்ணுக்கு முன்னாடி வரது ஸ்டைல் மட்டும்தான். உண்மையா சொல்லணும்னா ஜெயிலர்ல அந்த ஷட்டர் ஒன்று ஓப்பன் ஆகி க்ளோஸ் இது அடிக்கும், செம்மையா பேசணும், அப்படியே ஒரு மாதிரி புல்லரிக்கும் அந்த சீன்லாம் பார்க்கும்போது. பயங்கரமா பேசப்பட்டது தாண்டி அவர் நிக்கிற ஸ்டைலே தனியா தெரியும். ஜஸ்ட் பின்னாடி கை கட்டி நின்னுட்டு இருப்பாரு, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இப்படி நிப்பாரு, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அந்த இடம் சைலண்ட் தியேட்டர். கொஞ்ச நேரத்துக்கு அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தியேட்டரே அதிருது. அப்படியே அந்த அளவுக்கு ஒரு பிஜிஎம்மும் அவருக்கு செட் ஆயிடுது. எந்த பிஜிஎம் கொடுத்தாலும் செட் ஆயிடும்பா. ஆமா, நீ அப்படியே சேடா போகணுமா அதுக்கு தனியா தலைவர் ஒண்ணு வச்சிருவாரு. எப்படியும் ஹைப்ல பிஜிஎம் போடுமா அதுக்கு தலைவர் தனியா ஒண்ணு வச்சிருப்பாரு. நின்னுட்டு தான் இருப்பாரு, சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பாரு, நின்னுட்டு இருப்பாரு, அவ்வளவுதான். அது